வணக்கம் நண்பர்களே! ராத்திரி முழுக்க படுக்கையில படுக்கும்போது, அன்னைக்கு ஆபீஸ்ல யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு சின்ன வார்த்தையை நினைச்சு, விடிய விடிய தூங்காம அதையே யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்களா? உங்க அன்றாட வேலையை செய்யும்போது, ஏதாவது ஒன்றை போட்டு மனசுல போட்டு குழப்பிட்டே இருக்கீங்களா? அல்லது ஒரு சின்ன பிசினஸ் முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி, அது தப்பாயிடுமோ? இது நஷ்டமாயிடுமோன்னு தேவையில்லாத 100க்கு 100 கற்பனைகளை செஞ்சு, அந்த வேலையையே செய்யாம அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்களா? அறிவியல் படி இதைத்தான் ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகப்படியான சிந்தனைன்னு சொல்லுவாங்க. நம்ம மூளைக்குள்ள நடக்கிற இந்த சின்ன பழக்கம் எப்படி நம்மோட ஒட்டுமொத்த பாசிட்டிவ் எனர்ஜியையும், நம்மளோட உடல் ஆரோக்கியத்தையும் முழுமையா உறிஞ்சி எடுக்குது. நம்ம ஆழ் மனசை கட்டுப்படுத்தி இந்த ஓவர் திங்கை எப்படி வேரோடு அழிக்கிறது? இந்த வீடியோவுல இதைத்தான் பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது என்னன்னு ரொம்ப சிம்பிளா பார்க்க வேண்டிய இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். யோசிக்கிறது வேற, ஓவர் திங்கிங் பண்றது வேற. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? அப்படின்னு யோசிச்சு ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு பேரு தான் சிந்தனை. ஆனா, அதே பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு, "இது ஏன் எனக்கு மட்டும் நடந்துச்சு? இதனால என் வாழ்க்கையே போயிடுமோ?" அப்படின்னு தீர்வு இல்லாம ஒரே வட்டத்துக்குள்ள உங்க எண்ணங்களை நீங்களே சுழல விடுறதுக்கு பேர் தான் ஓவர் திங்கிங். இது 1 நாள், 2 நாள், 1 வாரம், 1 வருடம் கூட இது போல நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை நடந்த உடனே சில டைம் அப்படி நடக்கலாம். சில பேருக்கு குறிப்பிட்ட நேரத்துல, அதாவது அதுபோல சம்பவங்கள் ஏதாவது நடக்கும்போது, அந்த மறுபடி அந்த பழைய சூழ்நிலையில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள், அ உறவு பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலை இடத்துல இருக்கலாம். எப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தாலும், அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மறுபடியும் அது முளைக்க ஆரம்பிக்கும். இதுதான் ஓவர் திங்கிங். அது அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாங்கிறது ஓவர் திங்கிங். அதாவது ஒரே வட்டத்துக்குள்ள சுத்திட்டே இருக்கிறது. நாம ஒரு எளிமையா ஒரு விஷயத்த பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜார்ல நீங்க தக்காளியை போட்டு அரைக்கிறீங்க. அது நல்லா அரைச்சதும், நீங்க மிக்ஸியை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு பிறகும் நீங்க மிக்ஸியை ஆஃப் பண்ணாம 24 மணி நேரம் ஓட விட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? மிக்ஸி ஜார் சூடாகி மோட்டார் வந்து புகைஞ்சு ஒரு கட்டத்துல மிக்ஸியே வீணாயிடும். இதே விஷயம் தான் நம்ம மூளைக்கும் நடக்குது. நம்ம மூளைங்கிறது ஒரு காரியத்தை செய்யறதுக்கான ஒரு கருவி மட்டும் தான். ஆனா, நாம தேவையில்லாத பழைய நினைவுகளையும், எதிர்கால பயத்தையும் போட்டு, நம்ம மூளையை ஒரு மிக்ஸி ஜார் மாதிரி இந்த 24 மணி நேரம் ஓட விட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? இதனால உங்க மூளை தேவையில்லாம சூடாகுமா? இல்லையா? சோர்வடைந்து உங்க உடம்புல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி, நல்ல ஆற்றல்களை முழுவதையுமே காலி செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஓவர் திங்கிங் பண்ணும்போது, உங்களுடைய ஆழ்மனது வந்து பலவீனம் ஆகிட்டே இருக்கும். அந்த ஆற்றல் ஆழ்மனதின் ஆற்றல் சக்தி குறைஞ்சுகிட்டே இருக்கும். இந்த ஓவர் திங்கிங் செய்யும்போது, மூளைக்குள்ள நடக்கும் மிகப்பெரிய தவறுகள் என்ன? அப்படின்னு நாம தெரிஞ்சு தான் ஆகணும். நமக்கே தெரியாம நம்ம உடம்பிலும், மனசிலும் என்னென்ன பாதிப்புகள் நடக்குதுன்னு இப்போ நாம வரிசையா தான் பார்த்து ஆகணும். குவாண்டம் அறிவியல் படி நம்ம மூளைக்கு ஒரு விசித்திரமான குணம் இருக்கு. நிஜமாகவே ஒரு ஆபத்து நடக்கும்போதும், நம் மனக்கண்ணுல ஒரு ஆபத்தை நாம கற்பனை செய்யும்போதும், மூளை ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். இதை நீங்க உங்க வாழ்க்கையில தினந்தெனமும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளா நீங்க ஒரு புது தொழிலை தொடங்கும்போது, இது நஷ்டமாகி நான் ரோட்டுக்கு வந்துடுவேன்னு நீங்க ஓவரா யோசிச்சு பயப்படும்போது, உங்க மூளைக்கு நிஜமாகவே நீங்க ஏதோ ஒரு காட்டு மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு நம்பிடும். இதுபோல ஒரு சிந்தனை உங்களுக்கு பிறக்கும்.
உடனே உங்க உடம்புல பயத்திற்கான அந்த கெமிக்கல்களை சுரக்க ஆரம்பிக்கும். இதையும் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இதனால உங்களுக்கு நெஞ்சு படபடப்பு, அஜீரண கோளாறு, தூக்கமின்மை போன்ற உடல் உபாதைகள் நிறையவே வந்துகிட்டே தான் இருக்கும். அது உடம்பும் அந்த நெகட்டிவ் எனர்ஜிகளை கொண்டு உடம்பு வந்து பலவீனம் ஆகிட்டே இருக்கும். 2வதா ஒரு துணியை கடையில போய் எடுக்கணும்னா, 5 நிமிஷத்துல எடுக்க வேண்டிய துணியை 1 மணி நேரமா எல்லா கடையையும் ஏறி இறங்கி, கடைசியில எந்த துணியுமே எடுக்காம வீட்டுக்கு வர்ற மனிதர்களை நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப ஓவரா ஆராய்ஞ்சுகிட்டே இருக்கும்போது, உங்க மூளைக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் வந்துடும். இதனால உங்களால எந்த ஒரு தீர்க்கமான முடிவையும் எடுக்க முடியாது. வாழ்க்கையில வர்ற நல்ல பிசினஸ் வந்து அந்த நல்ல நல்ல வாய்ப்புகளை வந்து நீங்க அப்படியே தள்ளி போட்டு கை நழுவ விட்டுட்டே இருப்பீங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களும் சரி, நீங்களாக கூட இருந்தாலும் சரி, உங்க உறவுகள், உங்க குடும்பத்தில இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, இப்படி உங்க வாழ்க்கையில நீங்க இதை பார்த்துட்டே இருப்பீங்க. ஒருத்தரு அதை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அதை செய்யவே மாட்டாரு. அத தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாரு. அதை வந்து அ முழுசா ஒரு ஒ ப்ராஜெக்ட் மாரி பண்ணி வச்சுருவாரு. மனசுக்குள்ளேயே. இது இப்படித்தான் செய்யணும்னு. ஆனா, எதையுமே செய்யாம, அந்த மனசு ஓவர் திங்க் ஆக, ஆக அது வந்து முழு ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாளாக, நாளாக அதை இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், இப்படி செய்யலான்னு சுருங்கிக்கிட்டே வரும். கடைசியில அது செய்ய முடியாமயே போயிரும். இத நீங்க வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க. உங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பாருங்க. அடுத்தது ஒரு மனிதன் வந்து ஒரு நாள் முழுக்க கொட்டு மழையிலோ அல்லது வெயில்லோ கடினமா உழைச்சா, அவனோட உடம்பு எவ்வளவு சோர்வாகும். அதே அளவு சோர்வு நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து 1 மணி நேரம் ஓவர் திங்கிங் பண்ணா, உங்க மூளைக்கு அந்த சோர்வு அப்படியே வந்துடும். ஏன்னா, மூளை இயங்குவதற்கு அதிகப்படியான ஆற்றல் தேவை. நீங்க தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு அந்த ஆற்றலை வீணடிக்கும்போது, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒட்டுமொத்த சுறுசுறுப்பும் காணாமலே போயிடும். எப்போதும் ஒரு சோர்வான, ஒரு எரிச்சல் மாதிரியான மனநிலை உங்களுக்குள்ள வந்து படுத்துக்கும். அது போகவே போகாது. அதை விரட்டி அடிக்கணும்னா, சில விஷயங்களை நாம செஞ்சு தான் ஆகணும். இப்போ மனதில் தோன்றும் எண்ணங்களின்படி நம் உடலையும், அணுக்களையும் நேரடியாக பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிவியல் உலகம் செஞ்சு பார்த்த ஒரு உலக புகழ் பெற்ற பரிசோதனை நாம இப்போ தெரிஞ்சுக்கணும். அறிவியல் பூர்வமா தெரிஞ்சுக்கிட்டா தான், அத நம்மளுடைய ரியல் லைஃப்ல வந்து அப்ளை செஞ்சு நம்ம அதிலிருந்து வெளிய வர முடியும். இந்த விஞ்ஞானிகள் சில மனிதர்களை ஒ ஒரு அறையில உட்கார வச்சாங்க. அவங்க கிட்ட எந்த ஒரு பொருளையும் நிஜமாக தரவே இல்ல. அவங்களை மட்டும் கண்களை மூடச் சொன்னாங்க. விஞ்ஞானிகள் சொன்னாங்க, "இப்போ உங்க கைகள்ல ஒரு பச்சையான, நல்லா பழுத்த எலுமிச்சம்பழம் இருப்பதாக கற்பனை செய்யுங்க. இப்போ ஒரு கத்தியை எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தில அந்த பழத்த வந்து 2ஆ வெட்டுறீங்க. அதுல இருந்து சாறு சொட்டுது. இப்போ அந்த வெட்டுன எலுமிச்சம்பழத்தை உங்க நாக்குல வச்சு இந்த பலமா பிழியறீங்க. அந்த புளிப்பான சாறு உங்க நாக்கு முழுக்க பரவுது." அப்படின்னு ரொம்ப ஆழமா விவரிச்சாங்க. ஆச்சரியப்படும் விதமா, அங்க உட்கார்ந்திருந்த அத்தனை மனிதர்களும் வாயிலும் நிஜமாவே எச்சில் சுரக்கத் தொடங்கியது. அவங்க நாக்குல புளிப்புத்தன்மை தெரிஞ்சது. இத உங்க வாழ்க்கையிலயும் நீங்க பார்த்திருப்பீங்க. சில விஷயங்கள் அந்த எலுமிச்சம்பழம் மட்டும் இல்ல. நீங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிடும்போதும் சரி, அதை பார்க்கும்போதும் சரி, ஒருத்தர் ஃபோன்ல சொல்லும்போதும் சரி, ஒரு YouTubeல பார்க்கும்போதும் சரி, உங்களுக்குள்ள ஒரு தன்மை வருது இல்லையா? அந்த உமிழ் நீர் சுரக்கிறது. அதுதான் இதெல்லாம். இப்போ இங்க கவனிச்சீங்களா? இந்த விஷயத்துல? அங்க நிஜத்துல எலுமிச்சம்பழமே இல்ல. ஆனா, அவங்களோட மூளை அந்த எண்ணத்தை மட்டுமே ஆழமாக ஈர்க்குது. ஒரு YouTubeல பார்க்கிற மாரி. உடம்போட வேதியியல் தன்மையை மாற்றி, வாயிலை வந்து நமக்குள்ள எச்சிலை சுரக்க வைக்குது. இதே தந்திரத்தை தான் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்மறையா ஓவர் திங்கிங் பண்ணும்போது நடக்குது. என் லைஃப் வீணாகிடும். எல்லோரும் என்ன ஏமாத்துறாங்கன்னு நீங்க நீங்க வந்து கற்பனையா யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது,
உங்க உடம்புல நிஜமாவே நச்சு ரசாயனங்கள் சுரக்கத் தொடங்கும். அப்ப வந்து அசிடிட்டி இது போல வயிற்று பிரச்சனைகள், அ தேவை தேவையில்லாத உடல் உபாதைகள்லாம் நெறைய வர ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையை நீங்களே ஒரு நரகமாக மாத்திக்கிறீங்க. இதுக்கு காரணமே இதுதான். உங்க எண்ணங்களை மாற்ற வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு இப்ப நீங்க புரிஞ்சுதா? உங்களுடைய மூளையின் பவர் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுங்களா? ஏற்கனவே நெறைய வீடியோக்கள் நாம் போட்டிருக்கிறோம். இந்த ஓவர் திங்கிங் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ சரி, நம்ம மூளையை ஒரு மிக்ஸி மாதிரி ஓட விடுற இந்த ஓவர் திங்கிங் பழக்கத்தை உடைச்சு எறிஞ்சு, நம்ம ஆழ் மனசை எப்படி ஒரு அமைதிப்படுத்துறது? அதுக்கான நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். அதை செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். இப்போ உங்களுக்கு என்னென்ன முதல் விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வருது? அதாவது எண்ணங்கள். அந்த எண்ணங்கள எழுதணும். உங்க மனசுக்குள்ள ஒரே ஒரு நேரத்துல 100 எண்ணங்களை ஓடி உங்களை தூங்க விடாமல் பண்ணுதுன்னா, உடனே பெட்ல இருந்து எந்திரிச்சு ஒரு பேப்பரை, பேனாவை எடுங்க. உங்க மனசுல என்னென்ன பயம், என்னென்ன குழப்பம் ஓடுதோ, அப்படியே ஒரு வரிய விடாம பேப்பர்ல எழுதி முடிங்க. உங்க மூளையில இருக்கக்கூடிய குழப்பத்தை நீங்க பேப்பர்ல இறக்கி வைக்கும்போது, உங்க மூளைக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும். ஓகே, இப்போ மனசு காலியாயிடுச்சுன்னு மூளை அமைதியாகி, உங்களுக்குள்ள ஒரு நல்ல தூக்கத்தை தரும். முதல் விஷயம் நல்லா தூங்கணும். மூளை வந்து ஓய்வெடுக்கணும். மனசு உங்க கையிலிருந்து 24 மணி நேரம் விழிப்போட தான் இருக்கும். அது தூங்காது. அந்த அமைதியா உங்களுக்குள்ள பார்த்துட்டு இருக்கிற மனதுக்கும், அந்த தேவையற்ற எண்ணங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும்போது, நீங்களும் தூங்க முடியாது. மனசும் அமைதியா இருக்காதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ சரி, இன்னொரு முக்கியமான விஷயம். நீங்க பேப்பர்ல தான் எழுதணுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்பல்லாம் டெக்னாலஜி நெறைய மாறி இருக்குது இல்லையா? மொபைல் ஃபோன்ல கூட ஒரு நோட் பேட் எடுத்து, நீங்க அந்த அப்பப்போ எழுதிக்கலாம். நீங்க வாய்ஸ் கூட பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு இன்னும் எளிமையா முடிஞ்சிரும். ஒரு ஃபோன் எடுத்து இந்த எண்ணங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லும்போது, எழுதி வச்சுக்கும்போது ஒரு நோட் பேட்ல அது இதுதான் நமக்குள்ள இருக்குதுன்னு உங்களுக்கு ஈஸியா தெரிய வரும். நல்லா 2வது ஸ்டெப் என்னன்னா, நீங்க ரொம்ப ஓவரா யோசிக்கிறதை நீங்களே உணரும்போது, அந்த இடத்துல அப்படியே நில்லுங்க. ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா, அ ரொம்ப ஓவர் திங்கிங் அதாவது சில மனிதர்களுக்கெல்லாம் வந்து அ ரொம்ப ஓவரா ஏதாவது சின்ன பிரச்சனை நடந்த உடனே, அந்த என்ன வேலை செய்றோம், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், அந்த செகண்ட் அந்த கணப்பொழுதுல நம்ம என்ன செய்றோம்ன்னே தெரியாது. இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். உங்க கவனத்தை வந்து திருப்புறதுக்காக அந்த இடத்திலேயே அப்படியே ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்க கவனத்தை எண்ணங்கள்ல இருந்து உங்க மூச்சு மேல கொண்டு வாங்க. இந்த மூச்சு தான் உயிர் மூச்சு. அந்த 5 வினாடிகள் மூச்சை வந்து ஆழமா இழுக்க, அந்த 5 வினாடிகள் மூச்ச உள்ளே நிறுத்துங்க. எப்படி? மூச்ச கவனிக்கணும். அடுத்த 5 வினாடிகள் வந்து ஒரு மூச்ச வந்து உள்ள நிறுத்துங்க. அந்த 5 வினாடிகள் மெதுவா வெளிய விடுங்க. மெதுவா உள்ளிழுத்து, மெதுவா வெளிய விடணும். முதல்ல கவனிக்கணும். முதல்ல உள்ள இழுக்கணும். இழுக்கிற மூச்ச 5 செகண்ட் நிறுத்தணும். 5 செகண்ட் மூச்ச வெளிய விடணும். இத முறையா செய்யுங்க. நல்லா அதுக்கு தான் இவ்வளவு பொறுமையா சொல்றேன். முறையா செய்யும்போது, நீங்க உங்க உடம்பையும், மூச்சையும் கவனிக்கும்போது, மூளை அந்த பழைய நெகட்டிவ் கற்பனை உலகத்திலிருந்து அ நிஜ உலகத்திற்கு வந்துடும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு வந்துரும். மூச்சு உள்ள போறது, இந்த நேரத்தில போகும்போது, மனசு வந்து அ விழிப்புணர்வு ஆகுது. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? நிஜ வாழ்க்கையில அந்த செகண்ட்ல நீங்க இருக்கும்போது, அந்த ஓவர் திங்கிங் வந்தாலும் அலைவரிசை உடனே வந்து கட் ஆகும். அப்படி கட் ஆகலினாலும் சிறு சிறு இடைவெளியில வந்து அது அந்த ஓவர் திங்கிங் குறைஞ்சுகிட்டே வர்றத உங்க கண் முன்னாடி உங்களால பார்க்க முடியும். இப்போ எப்போதெல்லாம் உங்க மூளை, ஐயோ! நாளைக்கு இது தப்பாயிடுமோன்னு எதிர்காலத்தை பத்தி பயமுறுத்துதோ, இது 3வது ஸ்டெப்பு. எப்ப இது போல பயமுறுத்துதோ, அப்போ மூளையை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. சரி, இப்போ இந்த நொடியில என் கையில இருக்கிற என்ன வேலையை நான் செய்ய முடியும்? எப்படி? இப்போ இந்த இந்த கணத்துல என் கைகள்ல இருக்கிற என்ன வேலையை நானு
செய்ய முடியும்? அப்படின்னு கேட்டு பாருங்க. மூளைக்கு ஒரு சிறிய ஆக்ஷன் வேலையை கொடுங்க. ஒரு நீங்க வேலையில இறங்கிட்டீங்கன்னா, மூளையால ஓவரா யோசிக்கவே முடியாது. செயல் இருக்கும் இடத்துல ஓவர் திங்கிங் இருக்காது. ஒரு பிளான் பண்றீங்கன்னா, அதை நடத்தணும். அதைய போட்டு சுருக்கக்கூடாது. ஏற்கனவே ப்ராஜெக்ட் பத்தி சொன்னோம் இல்லையா? அதுபோல சுருக்கும்போது, அது அந்த பிசினஸே இல்லாம போயிரும். அந்த தொழில்ல எதுவாக இருந்தாலும் சரி, இல்லாமயே போயிரும். இது சாதாரணமான விஷயம் மட்டுமல்ல. சில குடும்பத்தில கூட கணவன், மனைவிக்கு கூட நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம அதை பத்தி அடுத்தடுத்த வீடியோவுல பார்ப்போம். இது ஏன்னா, ஓவர் திங்கிங்கிறது நம்மனால சரியான முறையில இல்லற வாழ்க்கையில இருக்க முடியல, குடும்பத்தோட சேர்ந்து இருக்க முடியல அப்படிங்கிறது அதுதான் மெயின் பிரச்சனையாவே இருக்குது. மனிதர்களுக்கு, மக்களுக்கு இது போல பிரச்சனைகள் நெறைய இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன பண்றதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவுல பார்ப்போம். அ கமெண்ட்ல சொல்லுங்க தேவைப்படுறவங்க. அப்போ ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு தீர்க்க முடியாத நோய் கிடையாது. அது நம்ம மூளையை நாம தப்பான அலைவரிசையில ஓட விட்ட ஒரு சின்ன பழக்கவழக்கம் மட்டும் தான். மிக்ஸியை தேவையான போது மட்டும் தான் ஆன் பண்ற மாதிரி, உங்க மூளையையும் தேவைப்படும்போது மட்டும் யோசிக்க பயன்படுத்துங்கன்னு சுருக்கமா சொல்றேன். ஆனா இது எல்லாம் ஏன் சொல்றோம்னா, அதெல்லாம் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா தான், உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி அதை செயல்படுத்தவே முடியும். மத்த நேரத்துல அதை அமைதியா வச்சிருக்க நீங்க பழகுங்க. அப்படி பழகும்போது தான் அ மாறும். எழுதி வைக்கிறதெல்லாம் இதுக்கு தான் சொன்னது. இந்த மூச்ச கவனிக்கிறது, செயலில் இறங்குறது, உங்க மூளையோட சிக்னல் அப்பதான் மாறவே ஆரம்பிக்கும். நீங்க எதையுமே செய்யவே இல்லைனாலும் இந்த வீடியோவ பார்த்துட்டு ஒரு அளவுக்கு அப்படியே மனசுலயே வச்சுட்டு விட்டுட்டீங்கன்னா, 1 நாள் 2 நாள் இருக்கும். அதோட முடிஞ்சிரும். நீங்க அந்த எழுதி வச்சு அத செயல்முறையா செய்யும்போது தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றங்கள் நிச்சயமாகவே நடக்கும். இல்லைன்னா எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. அதேபோல ஓவர் திங்கிங் செஞ்சுகிட்டு தான் இருப்பீங்க. அதை நிறுத்தவெல்லாம் முடியாது. அப்படி உடனே இந்த வீடியோவ பார்த்து நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான். அதை நம்பவெல்லாம் முடியாது. சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இது செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அனுபவ ரீதியா உணரணும். மனச கட்டுப்படுத்தணும். மனசனுடைய அந்த ஆழ் மனசோட சிக்னல்களை மாத்தணும். மூளையோட சிக்னல்களை மாத்தணும். இவையெல்லாம் நடக்கும்போது தான் உங்களுக்கு மிக உன்னதமான பாசிட்டிவ் எனர்ஜியால உங்களுடைய உடலும், மனமும், மூளையும் நிரம்பும். இல்லைன்னா நிரம்பவே நிரம்பாது. இந்த வீடியோ உங்களுடைய ஓவர் திங்கிங் பழக்கத்தை உடைச்சு எறிய ஒரு மாபெரும் விழிப்புணர்வை தந்திருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எப்போதும் விழிப்புணர்வோடு இருங்க. உங்க எண்ணங்களை நீங்க தான் கட்டுப்படுத்தி உங்க கையில வச்சுக்கணும். ஜெயிக்கிறது உங்க கையில தான் இருக்குது. வெற்றி நமதே! நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே!